Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க தெரியுமா வந்திருக்கோம்? மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான சாமி சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. லைக் லோ ரேஞ்சில் இருந்தே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்றுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி டச் பண்ணி ஃபீல் பண்ணியே வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு பிடிச்ச கடவுள்களை. அண்ட் இதை தாண்டி உங்ககிட்ட நிறைய கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர், ஐயப்பன் சிலைகள்லாம் இருக்குது. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேருந்து 6 ஃபீட் வரைக்குமே சிலைகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூட்டான சிலைகள் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் 150 ரூபி பே பண்ணி. அண்ட் அதை தாண்டி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் 40 ரூபீஸ்க்கே வந்து இது வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு பெருமாளை பார்க்குறதுக்கு மிகப்பெரிய குடுப்பனை வேணும்னு தாங்க சொல்லணும். ஸோ உங்களோட பூஜை ரூமில் இந்த மாதிரி பெருமாளோடைய சிலைகளை நீங்கள் வைக்கிறப்போ நிறைய வந்து செல்வம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெருகும்ன்றது ஒரு ஐதீகம் இல்லைங்களா? ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சிலைகள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. எனக்கு எதை காட்டுறது எதை காட்டாமல் இருக்குதுன்னே தெரிலங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் அப்படி குவிச்சு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். லைக் அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சு சிலையிலேருந்து கொஞ்சம் நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. இதை தாண்டி இன்னும் ஸ்பெஷலாக நிறைய இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா குபேரர்னு சொல்கிறாங்க. குபேரர் வந்து எப்போவுமே மணிக்கு ரொம்பவே ஹைலைட் இல்லைங்களா? ஸோ குபேரரோட சிலையுமே வந்து பூஜை ரூமில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லைக் எங்கள் வீட்லேயும் ஒரு 5-6 சிலை கிட்டே இருக்குது. ஸோ குபேரர் பக்தர் நீங்கள் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சிலை கூட நீங்கள் பிரம்மாண்டமாக வைக்கலாம். இதுலேயே நமக்கு ஸ்மால் சைஸும் இருக்குது இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து விநாயகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா வித் கொடையோடையே வந்துடுது. உங்களுக்கு பிராஸில் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட் பிராஸ் தாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பாருங்கள், இவங்க வந்து வராகி அம்மன், அப்புறம் பெரிய பெரிய விளக்கு எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இதுவும் வந்து விநாயகரை பேஸ் பண்ணி வரக்கூடிய சிலை தான். இதுலேயே உங்களுக்கு குட்டியும் இருக்குது, பெரிய சைஸும் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செட்டாக நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி காட்டியிருக்காங்க. லைக் இந்த கொல்லுலாம் நம்ம வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செட்டாக நமக்கு வந்திருக்கோம். இப்போது புது வீட்டுக்கெலாம் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிலையோட தானே போகணும். ஸோ அப்போ வந்து முருகர் சிலை அங்கே இருக்குது பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு விநாயகரே வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் பாருங்கள், அது வந்து விநாயகர் வந்து புக் படிக்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் ஒன்றுமே அவ்வளோ ஒரு வர்ணிப்பாக செம அசத்தெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கிருஷ்ணர், ராதை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தர் வந்து இருக்காரு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கற்பக விருட்சம்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வீட்டில் தாராளமாக வந்து வைக்கலாங்க. ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும். அதை தாண்டி டிஃப்ரெண்ட்டான விளக்கு வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பெருமாளோட ஃபேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய இருக்குது, கோமாதா எக்கச்சக்கமாக வந்து வச்சுருக்காங்க. சிவன் பக்தர்களுக்கெலாம் இது ஒரு செம ஸ்பாட்டுன்னு தான் நான் வந்து சொல்வேன். ஏன்னா சிவனோட சிலைகளே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரேக்காக நமக்கு நிறைய சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. அதுலேருந்து சில கலெக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா சிவன் அப்புறம் அன்னபூரணி இருக்க மாதிரி. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதியோகி ஸ்டாச்சுலாம் எக்கச்சக்கமாக வந்து வச்சுருக்காங்க. அதிலே குட்டி சைஸும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இதுவும் பாருங்கள். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து சிவன் பக்தராக தான் இருக்காங்க. சிவன், முருகர் தான் நான் பார்த்த வரைக்கும். ஸோ இந்த சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கிற மாதிரி, அப்புறம் லிங்கம், அப்புறம் வந்து 5 தலை நாகம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே ஒரு செக்ஷன் ஃபுல்லாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் தாங்க. பெருமாள்னு அழகாக பெருமாளை வச்சு கொடுத்துருக்காங்க. நான் வந்து கம்ப்ளீட் பெருமாள் பக்தர். எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சிலைகள் ஒருத்தவங்க கைக்கு வருது அப்படின்னாலே அது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவிட்டியை காட்டுறது தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சிலைகள்லாம்
கண்டிப்பாக வாங்குங்க, உங்கள் வீட்டில் கொண்டுட்டு போய் வைங்க. நீங்கள் ஒன்று மனசில் நினச்சிட்டு ஒரு சிலையை நீங்கள் சாமி ரூமில் ப்ளேஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அது வந்து நடக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. அதை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நடராஜர். இதுலேயே வந்து உங்களுக்கு குட்டி சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயப்பன் பக்தர்கள் பற்றி சொல்லவே தேவையில்ல, ஐயப்பன் சிலைகளும் நிறையவே இருக்குங்க. அண்ட் அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருமாள் அப்புறம் விநாயகர் சொல்லிட்டு எக்கச்சக்கமான சிலைகளை வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி, ஒன்றுமே பயங்கர கனமாகவே வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து விநாயகர் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ விநாயகர் சிலையும் நீங்கள் வந்து வாங்கலாம். எல்லா சிலைகளுமே இருக்குது. விநாயகரே அப்படியே ரேக் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இவரெலாம் வந்து பாருங்கள் குழந்தை விநாயகர்னு சொல்லலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அப்புறம் இவர் வந்து புக்கு படிக்கிறாரு. வாவ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பால திரிபுர சுந்தரிங்க. ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு குட்டி சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் காட்டணுன்னா காட்டிகிட்டே இருக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவ் வைப் இங்கே வந்த உடனே எனக்கு கிடச்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷன். ஏன்னா எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச சிலை ஒன்றாச்சும் நீங்கள் வந்து வாங்கலாங்க. அம்மன் சிலைகள் வந்து நிறைய இருக்குது இங்கே உங்களுக்கு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மன் சிலை, ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்குமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது. இதுலேயே நிறைய கலெக்ஷன், நிறைய விதமான வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்கப்பா. அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய கோமாதா வந்து வச்சுருக்காங்க. நல்லா வெயிட்டாகவே இருக்கும் ஆக்சுவலி இது. ஸோ கோமாதா பிரியர்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சிலைங்க. அப்புறம் கிருஷ்ணர் சிலை எல்லாமே வந்து அவைலபிள். அண்ட் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸும் வந்து வச்சுருக்காங்க. கிஃப்ட் ஐட்டம்ஸ்லேயும் எக்கச்சக்கமான வெரைட்டி வந்துருக்கு. இப்போது நம்ம ஒரு டீசெண்டான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா புத்தரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ புத்தாலையும் உங்களுக்கு நிறைய சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த நடராஜ்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய சிலைகள் வந்து இருக்குது. ஸோ பாருங்கள், எல்லாமே பிரம்மாண்டமாக வாங்கினோன்னா நீங்கள் இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உண்மையாக சொல்லணுன்னா நான் அப்படியே வந்து ஷாக் ஆகி நிற்கிறேன். ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ சிலைகள் எல்லாமே ஒன்று ஒன்றும் பார்த்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்படியே செதுக்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். லைக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக கடவுளுடைய முகம், அவங்களோட கை கால், அப்புறம் இதில் பாருங்கள் கிருஷ்ணருடைய இந்த புல்லாங்குழல் எல்லாமே வந்து நல்லா கிளியராக அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு ப்ராப்பராக செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது இல்லைங்க. எல்லா சிலையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பு கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டிங் பர்பஸ்க்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் குட்டி குழந்தை புத்தா பார்த்திங்களா. குத்து விளக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா 4-5 வெரைட்டி வந்து சொல்கிறாங்க. அன்னம், அப்புறம் சங்கு சக்கரம் வச்ச குத்து விளக்கு, அப்புறம் நார்மல் குத்து விளக்கு, கேரளா மாடல் குத்து விளக்கு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்கிறாங்க. இதுலேயே நீங்கள் குட்டி சைஸ்லேருந்து பெரிய பெரிய சைஸ் வரைக்கும் வந்து வாங்கிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு ஒரு 100-200 கலெக்ஷன் வந்து இருக்குன்னு தாங்க சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்குலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி காமாட்சி விளக்குலாம் நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. லைக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கனமாக வெயிட்டாக நல்லாவே லைஃப் வந்து வரும். ஸோ எல்லாமே இருக்குது. ஒரு பூஜை ரூம்க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து இங்கே அவைலபிள். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே இவங்கக்கிட்ட ஹேங்கிங்ஸும் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த ஹேங்கிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பூஜை ரூமில் வைக்கிற மாதிரியும் இருக்குது, வெளியில் வச்சுக்கிற மாதிரியும் இருக்குது. நிறைய இருக்குங்க ஹேங்கிங்ஸும். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 10% இருக்கிறதா கலெக்ஷன்ஸ் வந்து காட்டியிருக்கோம். டிஸ்பிளேயில் இருக்கிறது தவிர எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இங்கே ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது டெஃபினட்டாக நீங்கள் வாங்கலாம். அண்ட் இப்போ வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள் வரப்போகுது, அக்ஷய திருத்தி. அக்ஷய திருத்திக்கு நம்ம கோல்டு வாங்குவோம். கோல்டு வாங்குறது தான் நம்ம எல்லாரோட மைண்ட் செட்டாக இருக்கும். அதை தாண்டி இந்த மாதிரி சாமி சிலைகளும் நம்ம நல்ல நாள் அப்போ வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம மேலும் மேலும் வளருவோம், நிச்சயமாக வளருவோம். ஸோ நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கடவுள்களை வாங்கிட்டு போய் நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வைக்கலாம். அக்ஷய திருத்தி அன்றைக்கே நீங்கள் வந்து இதை சிறப்பாக பண்ணலாம். ஒரு வாட்டி இங்கே வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. ஸோ காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த ஷாப்பில் இருந்து நிறைய ஷார்ட்ஸ் அதெல்லாம் வரப்போகுது, அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய்.